ரம்ஜானுக்கு பரிசு கொடுத்துருக்கீங்க. இது சார்பாக தொடர்ந்து 2 பண்டிகைகளுக்கு நம்ம போனஸ் வழங்கிட்டு இருக்கோம். அது ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு வழங்குவோம். ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பு, சகோதரி ஒருத்தவங்க கொடுக்குற பங்களிப்பை வச்சு இந்த நற்பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து கொடுக்குற பொருள் சின்னதாக இருந்தாலும் கொடுக்குற மனசு பெரிய மனசு அப்படிங்கிறத எங்கள் உறுப்பினர்களும் அறிஞ்சிருப்பாங்க. அதனால் இந்த போனஸை மனதார ஏற்றுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆஷிக் ரஹ்மான் உங்களுக்கு வீரமணி அவர்கள் வழங்குவார்கள். எவ்வளவோ நம்மளும் இல்லாதப்பட்டவங்க தான் 50 100க்காக தான் டெய்லி அல்லாடிட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த 10 ரூபா வருமானத்தில் 5 ரூபா ஒதுக்கி நம்மளும் தான தர்மங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நேரத்தில் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா என்ன எத்தனையோ சங்கம் இருந்தாலும் முன்னுதாரணமாக நம்ம சங்கம் இருக்குது. இன்னும் அதே மாதிரி மேன்மேலும் வளர்ச்சி அடையணும். நாங்கள் செய்கிற நல்ல செயல்களை மேலும் மேலும் இந்த சங்கத்தின் மூலமாக பல நற்பணிகளை நம்ம செஞ்சிட்ருக்கோமே, எல்லாம் புகழும் இறைவனுக்கு தான். அந்த வகையில் ஒரு 15 பேரை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் இன்றைக்கி 50ஐ தாண்டியும் இன்னும் சில கிளைகளை எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 100 உறுப்பினர்களை தாண்டி இந்த சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சொன்னால் எல்லா புகழும் இறைவனுக்கு தான். கடலூர் மாவட்டத்தில் அத்தனை இடத்துலையும் நம்மளுடைய கிளைகள் இருக்குது, நம்ம உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே சொல்லப்போனால் தமிழ்நாடு ஃபுல்லாக நமக்கு ஆதரவாளர்களும் நம்ம சங்கத்தின் உறுப்பினர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக, ஏன் ஒசூர் வரைக்குமே இருக்காங்க. ஒசூரில் ஆரோக்கியராஜ் அண்ணன் வரைக்கும் நம்ம சங்கத்தில் பயணிச்சிட்டு இருக்காங்க. ஏன் பயணிக்கிறாங்கன்னு சொன்னால், இதில் செய்கின்ற நன்மையான காரியங்கள் ஒன்று மட்டுமே. எல்லா புகழும் இறைவனுக்கு. வளர இறைவனத்தை பிரார்த்தனை செய்யும்.